அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கங்க. கிராம்பு ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இதை அடுப்பில் தூக்கி அப்படி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10 பாதாமும், ஒரு 10 கேஷ்நட், தேவைப்பட்ட பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்ததுக்கப்புறமா கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாதி மூடி தேங்காயை அரைச்சி கெட்டி பால், அந்த கெட்டி பாலையும் அதில் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் திரஞ்சி போயிடும். இந்த மாதிரிக்கு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து மட்டனை தனியாகவும் அந்த தேங்காய் பாலை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வெறும் மிளகாய் மட்டும்தான், சில்லி பவுட்ரு எதுவுமே சேர்க்குறது கிடையாது. மிளகாய் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, ரம்ப இலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஒரு 4 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த மட்டனையும் சேர்த்து இந்த ஆயிலே குக் பண்ணணும் மட்டனை. இப்போ வந்து திருப்பியும் 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கங்க. தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. ஒரு லெமனோட ஜூஸையும் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பாலையும் கறியையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல, அதில் அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, அதை இதில் ஊற்றிடுங்க. நான் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். இந்த அரிசிக்கு ஏற்றவாறு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நான் கழுவிய அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து கேசர்களி அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பொடி அரிசி, சீரகத்தம்பா அரிசி அந்த மாதிரி அரிசி தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள்.